ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ட்ரெயினில் எங்கே போயிட்டுருக்கோன்னா சேலத்துக்கு தான். சேலத்துக்கு எதுக்காக அப்படின்னா ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்காக, அப்புறம் ஒரு முக்கியமான இன்னொரு ஆளையும் மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறோம். ட்ரெயின் நாங்கள் புக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. சரி, நைட்டு ரொம்ப லேட்டாக இருந்ததுனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு லைட்லாம் போடாமல் தான் வீடியோ எடுத்தோம். ட்ரெயின் காலங்காத்தாலேயே இறக்கி விட்டுருச்சு. அப்படியே நாங்கள் எங்கே வந்துட்டோம் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான். அவங்க காலையிலேயே சிக்கனுக்குள்ளே முட்டைலாம் போட்டுன்னு வெரைட்டியாக சமைச்சு வச்சுட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். தெரியுதா யாருன்னு? அண்ணா மூஞ்சி வந்துட்டு தர்பூசணி. நல்லா இருக்கியா? பேசலாம். நல்லா இருக்கேன். நான் அபி இங்கதான் இருக்கா? நான் இன்னைக்கு தாண்டி வந்தேன். ஆமா, எங்க ஸ்கூல்ல இருக்கியா? இன்னைக்கு மார்னிங் தான் வந்தா. சிரிப்பா உண்மையை தானே சொல்லியா? என்ன கிளாஸ்ல இருந்து வெளியே வந்து பேசுறியா? சரி சரி சரி, ஃப்ரீ ஆகிட்டு பண்ணு. அப்புறம் வேறு கிளாஸ்ல இருந்து வெளியே வந்து பேசிட்டு. அவளுக்கு என்ன வேலை? சும்மா தான் கிடப்பாவா, சீனை போடுவா. நல்லா இருக்கேன். நல்லா ஏடி அனுசியா கால் கட் ஆயிட்ட. ஆமா, இங்க ஓபன். ஆமா, கால் அடிக்க இரு. இது என்ன கால்? ஏடி காக்கா கால் இதாயிருதுடி. ஒரு கால் தான் பேசணும். அனு, இந்த நிறைய பேர் 4 பேர் பேசுற மாதிரி வாட்ஸ்அப்ல கான்ஃபரன்ஸ் போடுவாங்கல்ல, இந்த வந்துட்டு காக்கா. தெரியுது. அவங்க 2 பேர் பாத்துக்க முடியுமா? பாத்துக்கலாம். குழந்தை என்ன பண்றா? பொண்ணா? இவளுக்கு பையன். சரி சரி. மயிலா? அனு மயிலுக்கு கான்ஃபரன்ஸ் போடா. அப்படியா? இரு, நான் வர மாட்டேன். மயிலா பேரே காட்ட மாட்டேங்குது. போயிட்டோ? மயிலா பார்த்திபனுக்கு தான் போகுது. பார்த்திபனுக்கு அடிச்சு என்னச்சு? வாட்ஸ்அப் வைக்கலையோ கருவாடு? இருக்கல்ல, வாட்ஸ்அப்ல இருக்கல்ல. வாட்ஸ்அப்ல இருப்பா. சரி, என்ன பேசுங்க. எல்லாம் அமைதியா இருக்கு. சரி, நம்பர் இருக்கு. ஆண்டிக்கு நம்பர் வாங்கிட்டு நைட்டு போன்ல எப்படாலும் பேசிக்கலாம். பல்லவர் வீணாக்கங்க. தங்கச்சி எப்படி இருக்கா? மீரா எப்படி இருக்கா? மீனா சரி சரி. பையனை காமிப்பியா? அது அவங்க அம்மா தான் காரணம். ஆமா, அது இல்லன்னா இவன் வந்திருக்க மாட்டான்ல. அப்படி இல்லைன்னா போனாட்டி ஈரோடு வந்தேன்ல, அப்போ இது பண்ணிருப்பேன். இப்போ அவ அதுக்கு நல்லா ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களுக்கும் ஒர்க் இருந்தது. சரி அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பி இங்கே அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே நிறைய யூடியூபர்ஸ் வந்திருந்தாங்க. நம்ம தான் இங்கே வந்ததுலேயே நம்ம தான் லாங்லேருந்து வந்தவங்க. மற்றவங்க எல்லாருமே இங்கே, மற்றவங்களும் சொல்ல முடியாது, விழுப்புரம் அப்புறம் கோயம்புத்தூர் அப்படின்னு ஓரளவுக்கு தூரம் தான். நம்ம தான் பயங்கரமான தூரத்துலேருந்து வந்திருக்கோம். அப்புறம் நிறையா பேர் வெளிநாட்டிலேருந்து கூட இங்கே வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களாம் ஃபாரின்லேருந்தே இதுக்காக வந்திருக்கேன்னாங்க. அப்போ கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்டு எல்லா யூடியூபர்ஸ் கிட்டேயும் ஃபோட்டோ எடுத்து அவள் தான் நல்லா குஷியாக இருந்தா. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஆக்டரும் வந்திருந்தாங்க.
அவங்க கிட்ட போகவே முடியல. அவ்வளோ பாடி கார்ட்ஸ் அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அவங்க கூலிங் கிளாஸ் தான் கலத்தவே இல்லை. அதை கலத்தி கொஞ்சம் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் நானும் அங்கே நிறைய செலிப்ரிட்டி அக்காலாம் பார்த்தேன். அவங்க கூடலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே டிமார்ட் இருந்தது. அங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நிஜமாவே ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா இருந்துச்சு. அங்கே செப்பல் எல்லாமே 200 அப்புறம் வந்து நிறையா ரேட்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. அங்கே நிறைய செப்பல்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் வாட்டர் பாட்டில் ரேட்டு சொல்லி ஆகணும், 21 தான். அதனால சரின்னு ஒரு 3 வாட்டர் பாட்டில் பிறக்கிட்டேன். அப்புறம் ஐஸ்கிரீம் பாப்கார்ன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் திரும்பவும் ஃப்ரெண்டோட வீட்டுக்கே வந்துட்டோம். அங்கே வந்துட்டு கொஞ்சம் அவங்க இடம், பக்கத்தில் இருக்க ஏரியா எல்லாமே சுற்றி காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சு எல்லா இடமுமே. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக வந்து பச்சை பச்சை பச்சைன்னு எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சை பச்சைன்னு இருந்தது. ஹாய் சொல்லு. ஹாய், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்? நாங்கள் சேலத்தில் இருக்கோம். சேலத்தில் தான் இருக்கோம். இது என்னோட ஃப்ரெண்டு சேலம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும்? 12 வருஷம். ஆமாம், 12 வருஷம் கழித்து வந்து இப்போ தான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உனக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினச்சே பார்க்கல மீட் பண்ணுவேன்ட்டு. சரி, ஒரு வழியாக எப்படியோ மீட் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேறு என்ன, அவங்க ஏரியாலாம் ஜம்முன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படி வீட்டுக்குள்ளே பின்னாடி கவர் பண்ணிடுங்க. ஆமாம், அது அவங்க வீடு. என்ன தென்னை மரமாக இருக்கேன், அதுக்கு ஒரு வீடு மட்டும் இருக்குல்ல, அது அவங்க வீடு. வேறு என்ன, வேறு நல்லா இருக்குது. சேலம் கிளைமேட் சூப்பராக இருக்குது. இங்கே தான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலான்ட்டு இருக்கு. சரி வா, அப்படியே போவோம். நாங்கள் சும்மா சுற்றி பார்க்க வந்தோம் சேலத்தை. எங்கள் வீடு அங்கே இருக்குது, சுற்றி பார்க்கறதுக்கு இந்த 10 வச்சு வந்தோம். நீ சாப்பிட்டு.